ஹரஹர நம்ம பார்வதி பதைய ஹரஹர மகாதேவா. சிவபெருமானின் 64 மூர்த்தங்களில் நம்ம இப்போ பார்க்க போகிறது இடபா ரூடமூர்த்தி. இடபா ரூடமூர்த்தி, அது இடபம் அப்படின்னா காளையோட சிவபெருமான் இருக்கக்கூடிய திருமேனி தான் இடபா ரூடர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏறமர கடவுள், விடையேறிய விமலர், விடையேறுவர், விருஷவாகனர், பெற்ற முருந்தவன், இப்படிலாம் சொல்லக்கூடியதெல்லாம் அவர் இடபத்து மேலே காட்சி கொடுக்குறத சொல்லக்கூடியதாக இருக்கும். திரிபுர அசுரர்களுடைய கொடுமை நாளுக்கு நாள் பெருகிட்டே போகுது. பொறுக்க முடியாத தேவர்கள் எல்லாரும் கைலாயம் போகிறாங்க. போய் நந்தியம் பெருமானோட அனுமதியோடு சிவபெருமானை தரிசனம் பண்ணி அவங்களுடைய வேண்டுதலை சொல்கிறாங்க. சிவனும் போருக்கு தயாராகுங்க, ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் இங்கே எல்லோரும் ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு சிவபெருமான் உமாதேவியும் அந்த தர்ம தேவதையான அந்த வெந்நீர ரிஷபம் வாகனத்தில் கையிலையை விட்டு இறங்குறாங்க. அதை பார்த்து எல்லாரும் சிவனை துதித்து வழிபாடு பண்ணி தேரை கொண்டாந்து நிறுத்துகிறாங்களாம். அந்த தேரை பார்த்து சிவபெருமான் ரிஷப வாகனத்தை விட்டுட்டு இறங்கி மேரு மலையை வில்லா வளைச்சி அந்த தேர் மேலே காலை வைக்கிறாரு. தேரோட அச்சு முறிஞ்சிருது. இதை நம்ம திருவாசகத்துலேயும் நம்ம பாடலில் பார்க்கலாம். தச்சு விடுத்தலும் தாமடி கிட்டலும் அச்சு முறிஞ்சதென்று உந்தி பெற அழிந்தன முப்புறம் உந்தி பெறன்னு உந்தியாரில் சொல்லுவார். அப்போ அந்த தேரோட அச்சு முறிஞ்ச உடனே திருமால் சிவன் பெருமான் மேலே கொண்ட அன்பின் காரணமாக இவர் இடப உருவம் எடுத்து போய் அவரை தாங்கிக்கிறாரு. அதனால் விஷ்ணுவுக்கு என்ன ஆகுது, நம்மளை விட்டால் சிவனை தாங்கிறதுக்கு வேறு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்துடுது. இதை அறிஞ்ச சிவபெருமான் விஷ்ணுவுக்கு பாடம் புகட்டன்னு நினைக்கிறாரு. தன்னுடைய கணத்தை வெயிட்டை அதிகப்படுத்துகிறார். அதை தாங்க முடியாமல் ரிஷப வாகனமாக இருந்த விஷ்ணுவானவர் 2 கண், காது, மூக்கு எல்லாம் பிதுங்க ரத்தம் வழிந்து செயலிலேருந்து விழுந்துடுறார். இதனால் தேவர்கள்லாம் பயந்து போய் சிவபெருமானை திரும்ப துதித்து வணங்குறாங்க, அவருடைய சாந்தப்படுத்திக்கிறாங்க. விஷ்ணுவும் மனம் வருந்தி எழுந்திரிச்சு மன்னிப்பு கேட்டுறார். அவருடைய தலைக்கணம் அதில் அழிஞ்சு போயிடுது. மனம் மகிழ்ந்த சிவபெருமான் பூமியில் இறங்கினார். விஷ்ணு கூட என்ன வர வேணும்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே விஷ்ணுவானவர் சிவபெருமான்கிட்ட தன்னோட வாம பாகத்தில் அவரை தாங்கக்கூடிய சக்தியை தனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க சிவபெருமானை அதை நிறைவேற்றுறார். இடப வாகனமாக இவர் ஏறி அமர்ந்து சிவபெருமான் அந்த தான் இடபாரூபமூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த உருவம் விரகனூர், மதுரை விரகனூர், திருலோக்கி, திருத்துறையூர், குடுமியான்மலை, சங்கரன் கோயில், திருக்கோலக்கா, திருவான்மியூர், திருவேற்காடு, இந்த தலங்கள்லாம் இந்த வடிவத்தை பார்க்கலாம். சக்தியோர் புடை இருக்கவும் யானுமோர் சக்தி ஒத்திட புரிந்து அருளினை அதுபோல் உடையாய் வித்தகத்தினில் ஏர் உலை ஆயினும் வினையேன் அத்தனித்திரள் ஏறென தாங்குதற்கு அருள்வாய் அப்படின்னு விஷ்ணுவானவர் சாமிகிட்ட கேட்குறாரு. அதே மாதிரி இவருக்கு வரம் கொடுக்க, அதனால் ரிஷபா ரூட மூர்த்தி அப்படின்னு சொல்லி பேர். திருச்சிற்றம்பலம்.